சாம்பாருக்கு எவ்வளோ துவரம் பருப்பு தேவையோ அது துவரம் பருப்பு நம்ம கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம குக்கரை லாக் பண்ணிடலாம். குக்கர் ஒரு 6 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து வடச்சட்டியில் கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், வரமிளகா, ஒரு பச்சை மிளகா இதை நல்லா வணக்கிக்கலாம். இது வணங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வணக்கிடுங்க தக்காளி போடும்போது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ துவரம் பருப்பு வெந்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த தாளிப்பையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். சாம்பார் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற வெங்காயம், அந்த மிளகா, பெரிய வெங்காயம், அந்த கருகாப்பில் தழை அதெல்லாமே நம்ம தனியாக மேலே மிதந்துட்டுருக்கோம் இல்லையா, அதை நம்ம தட்டில் எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு இதில் கொஞ்சம் புளி, உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். இந்த சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம ஏதாவது வெளியில் கிளம்பிட்டு போயிட்டு போவோம், டப்புன்னு சமைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா இந்த சாம்பார் செஞ்சு இந்த சட்னி அரைச்சிடுங்க. சாப்பாடு சீக்கிரமாக காலியாகிடும். இந்த சட்னி நீங்கள் ஒரு வாய் வைக்கும்போது சாப்பாடு வேணும்னு இருக்கும், சாப்பாடு வைக்கும்போது சட்னி வேணும்னு இருக்கும். மாற்றி மாற்றி சாப்பாடு காலி ஆகிடுங்க. சூப்பராக இருக்கும்.